உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் பேரன்பும் உண்டாகட்டுமாக. சரோஜா போல்ராஜ். நான் பேசிய வீடியோவுக்கான சில மேலதிக தகவல்களை அவர் பதிந்திருக்கின்றார். என் பெயர் சொல்லி பதியப்படாவிட்டாலும் சமூக வலைதளங்களில் அவர் குறித்த விமர்சனத்திற்கான பதிலை தான் அவர் இங்கு பதிகின்றார். அதை பார்த்துவிட்டு வரலாம். நடத்தின ஊடக சந்திப்பில் நான் கூறியதை தவறான திரிவுபடுத்தி நாங்கள் இதை தவறான வகையில திரிவுபடுத்தி பிரசுரிக்கப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன். முக்கியமாக சொல்ல வேண்டும், ஒரு குழந்தை பிறந்தால் ஒரு பொக்கிஷமாக பார்த்து எங்களுடைய வாரிசு பிறந்து விட்டான் என்று அரவணைக்கும் குடும்பத்தில் பிறக்கின்ற குழந்தைகளை பற்றி அல்ல இந்த பிரச்சினை. அனாதரவாக பிறந்து அனாதரவாக கைவிடப்பட்டு வீதியோரங்களில் கைவிடப்படுகின்ற குழந்தைகளுடைய பிறப்பு சான்றிதழ்களை பற்றித்தான் நாங்கள் கூறுகின்றோம். உண்மை சரோஜா போல்ராஜ் அவர்களே, நீங்கள் உண்மையிலேயே அனாரதமான, அதாவது தந்தை இன்றி பிறந்த குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்து அதற்கு பெயர் சூட்டும் ஒரு சட்ட அதிகாரத்தை கொடுக்க முயற்சி செய்வது என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது. ஆனால் அதற்கான தெரிவு செய்த முறைமையில்தான் பிழைகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் அடிக்கடி சொல்லி வருகின்றோம். இந்த உலகத்தில் தந்தை இல்லாமல் எந்த குழந்தையும் பிறக்க முடியுமா? முடியாது. நிச்சயமாக பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தந்தை என்று ஒருவர் இருக்கின்றார். ஏன் அந்த தந்தையை அடையாளம் கண்டு சட்ட ரீதியாக அந்த பிள்ளையுடைய பிறப்பு சான்றிதழில் அந்த தந்தையுடைய பெயரை பதிவு செய்வதில்லை? ஏன் இல்லை என்றால் அதற்கான சட்டங்கள் இந்த நாட்டில் இல்லை. நீங்கள் சட்ட திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்றால், ஒரு பெண்ணுக்கு பிறக்கும் குழந்தைக்கு நிச்சயமாக ஒரு தந்தை இருப்பான். அந்த தந்தையை அந்த பெண்ணிடம் அறிந்து கொண்டு அவனை தீர விசாரித்து அவனுடைய டிஎன்ஏ செக் பண்ணி அந்த பிள்ளையுடைய டிஎன்ஏவோடு அவருடைய டிஎன்ஏ பொருந்தி செல்கின்றது என்றால் சட்ட ரீதியாக அவன் தான் தந்தை என்ற இடத்திற்கு கொண்டு வரப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவனுடைய பெயரை அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டு அந்த பிள்ளையுடைய முழு செலவையும் 18 வயது வரை அந்த பிள்ளையுடைய முழு செலவையும் இந்த தந்தைக்கு ஒப்படைக்க அடிப்படையிலான சட்டங்களை திருத்துவது சாத்தியமான ஒரு நடைமுறையாக இருக்கின்றது. அந்த கயவனை விட்டுவிட்டு பிள்ளையை கொடுத்து ஓடும் பெண்களுக்கு பிள்ளைகளை கொடுத்துவிட்டு பேரை மறைத்துக் கொண்டு தலைமறைவாகி ஓடக்கூடிய இந்த ஆண்களை பாதுகாத்து விட்ட பெண்களாகிய நீங்கள், சரோஜா போல்ராஜ் அவர்களே, நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் இந்த ஆணுடைய இந்த அதிகாரத்தை முடக்கக்கூடிய அடிப்படையிலான தீர்மானங்களைத்தான் மேற்கொள்ள வேண்டும். பெண்கள் எப்போதும் பாதிக்கப்படக்கூடிய இடத்தில் கொண்டு தள்ளிவிட்டு ஆண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் தான் இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தங்களை மாற்றி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த 18 வயதுதான் திருமணம் என்ற எல்லையை தகர்த்தி 12 வயதில் ஒரு பெண் கர்ப்பமான பின்பதாக அவளுக்கு தன்னுடைய கணவனை, அதாவது தான் கர்ப்பமுற்ற அந்த ஆணை திருமணம் செய்து கொள்ள முடியாமல் இறுக்கி வைத்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள். அதனை தளர்த்தி அவர்களுக்கான அந்த விடுதலையை கொடுத்து அவர்களுக்கு விசேட சட்டங்களை ஏற்படுத்தி திருமணம் செய்வதற்கான அனுமதிகளை சட்ட திருத்தங்கள் மூலமாக செய்தால் 16 வயது தாண்டியதன் பின்பதாக தான் விரும்பியவர்களோடு உடலுறவு கொள்ள முடியும் என்ற சட்டத்தை இல்லாமல் ஆக்கினால் இந்த அனாரதமான, அதாவது தந்தை தெரியாத பிள்ளைகள் இந்த நாட்டில் பிறக்க மாட்டார்கள். உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு 5000 ரூபாய் செலவழித்து இங்கு நாட்டுடைய வரிப்பணங்களை வீண்விரயமாக்குவதற்கான அனாவசியமான தேவைகள் ஏற்பட நீங்கள் சட்ட திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்றால், ஒரு தாய் ஒரு பெண் கர்ப்பமடைந்து குழந்தை பெற்றுக்கொண்டால் அது விவாகமோ விவாகம் இல்லாமலோ பெற்றுக்கொண்ட குழந்தையின் தந்தை என்ற ஒருவன் இருப்பான். அவன் இவனை விவாகம் செய்தாலும் விவாகம் செய்யாவிடாலும் இவனுடைய குழந்தை என்ற அந்த உரிமையை அந்த குழந்தை பெறுவதற்கான சட்டங்களை திருத்தி நீங்கள் கொண்டு வருவதுதான் ஆரோக்கியமான சரியான ஒரு நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை புரிந்து இது குறித்து ஆலோசனை செய்து இதனை நீங்கள் ஆய்வு செய்து இப்படியான சட்ட திருத்தங்களை செய்து இந்த நாட்டில் ஒரு கலாச்சாரம் மிக்க, ஒரு பண்பாடு மிக்க, ஒரு குடும்ப ஆதிக்கமுள்ள
குடும்ப கௌரவம் உள்ள ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்புவதற்கான அனைத்து வழிவழிகளிலும் செய்ய வேண்டுமே ஒழிய ஐரோப்பிய நாடுகளைப் போல் எவனுக்கும் பிள்ளையை பெற்று எவனோடும் படுத்து விட்டு வந்து அந்த குழந்தையை தாயுடைய பெயரை சுமத்திக் கொள்வதற்கான அனுமதி கொடுத்தால் இதை முன்னுதாரணமாக கொண்டு எல்லோரும் இந்த நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்கான அநேக வாய்ப்புகள் ஏற்பட்டு ஐரோப்பா போன்று குடும்ப கலாச்சாரங்கள் சீர்குலைந்த ஒரு நாடாக இந்த நாடு எதிர்காலத்தில் மாறுவதற்கான வழிவகைகளை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டாம் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன்.